வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டிசைன் டோர்மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டோர்மேட்டில் சென்டர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. சைடில் உள்ள இந்த லைன் மாதிரி உள்ள டிசைன் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க இந்த சென்டர் டிசைன் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கம்பியில் வந்துட்டு நாங்கள் 2 நாட் போட்டு வச்சுருக்கிறோம். 2 முடிச்சு போட்டுட்டு ஒரு நாட் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஒரு நாட் இல்லாமல் இன்னும் வந்து 9 நாட் போட்டுக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 நாட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். அதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்து 5 நாட் தான் போடணும். அடுத்து என்ன கலர், 2 கலர் வச்சு செய்யணும். ஒரு இது வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி வரும், பேக்ரவுண்டில் ஒரு கலர் வரும். ஸோ அந்த கலர் நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கிறீங்களோ அந்த கலரில் வந்துட்டு அந்த கலர் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஒரு 5 நாட்டு, அது இல்லாமல் ஒரு அடுத்த 2வது கலர் வந்து 5 நாட் நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் நம்ம 5 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். பாருங்கள், 2வது கலர் வந்து நாங்கள் சாண்டில் கலர் எடுத்துருக்குறோம். அந்த சாண்டில் கலரையும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஒரு முடிச்சு வந்து அங்கே ஆயிடுச்சு. இப்போ வந்து இது இல்லாமல் இன்னும் 4 முடிச்சு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 நாட்ஸு. இதில் ப்ளூ கலர் வந்து 5 நாட்ஸு, சாண்டில் கலர் வந்து ஒரு 5 நாட் வரும். இப்போ வந்துட்டு சாண்டில் கலருக்கு நேராக சாண்டில் கலரையும் ப்ளூ கலருக்கு நேராக ப்ளூ கலரையும் ஒரு தடவை செஞ்சுக்கலாம். இப்போது சாண்டில் கலர் முடிஞ்சு ப்ளூ கலர் வரும்போது செய்யும்போது பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரோட கிளாத் வந்து முடிஞ்சிடும் இல்லையா, அதில் வந்து ப்ளூ கலர் நம்ம அடுத்தடுத்து செய்யும்போது ரெண்டுத்தையும் வந்து ஒரு தடவை ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து 2 இதுவும் வந்து சேர்ந்து ஒரு மேட்டாக வரும். இல்லைனா இது தனியாக டிசைன் இருக்கும், இது தனியாக டிசைன் இருக்கும். இப்போ பாருங்கள், சாண்டில் முடிஞ்சிருச்சு, இப்போ சாண்டில் வந்து தனியாக வந்துருச்சு. இப்போ அந்த ப்ளூ கலர் நம்ம வந்து செய்ய போகிறோம். அந்த சாண்டில் கலர் துணிக்கு மேலே சாண்டில் கலர் துணி எடுத்து ப்ளூ கலர் துணிக்கு மேலே இப்படி வச்சுட்டு, இப்போ ப்ளூ கலர் துணியை வந்து நம்ம ஒரு நாட் எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டோம். பாருங்கள், ப்ளூ கலருக்கு நேராக ப்ளூ கலர் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது இந்த லைனில் நம்ம வந்துட்டு இந்த சைடு செஞ்சுட்டு வரும்போது 5 நாட் வந்து ப்ளூ கலர் இருக்குதா, அது இல்லாமல் சாண்டில்லேருந்து ஒரு நாட் வந்து நம்ம ப்ளூ கலரே எடுத்துக்கணும். 4 நாட் மட்டும்தான் சாண்டில் செய்யணும், 6 நாட் வந்து ப்ளூ கலர் செய்யணும். இப்போ வந்து ப்ளூ கலர் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நாட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல் மேட்டாக பெருசாக நீங்கள் வந்து போட முடியாது. இது வந்து சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த மேட்டு. இந்த நாங்கள் இப்போ சொல்கிற 10 நாட் வச்சு நீங்கள் மேட்டு போடலான்னா ரொம்ப குட்டியாக வரும். இல்லை டிசைன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றவங்க தாராளமாக 10 நாட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சு அப்படின்னா நாட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குற இந்த மேட்டை நான் வந்து செஞ்சுருக்கேன், இதில் உள்ள சென்டர் ஃபில்லுக்காக தான் இந்த வீடியோ நான் பார்க்குறேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யலாம். நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன், 20 நாட் போட்டு நான் இந்த மேட்டு வந்து செஞ்சுருக்கேன், அந்த லைனாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். 15 நாட் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நீங்கள் 15 நாட் போட்டு செஞ்சீங்கன்னா சென்டரில் ஃபில் பண்ணும்போது 10 நாட்டு வந்து 10 நாட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதில் சென்டரில் வச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம் இல்லையா அந்த 10 நாட்டு, இதை நாங்கள் வச்சு காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், அந்த 10 நாட் வந்து எங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே சென்டர் இருக்குது, இதோட கரெக்டாக வருதுனால நாங்கள் 10 நாட் போட்டிருக்கோம். நீங்கள் செஞ்சுருக்க மேட்டில் வந்து வச்சு பாருங்கள். 10 நாட் வந்துச்சுன்னா 10 நாட்டே போட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா துணியோட திக்னஸை பொறுத்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால நீங்கள் நாட்டை வந்து இந்த மேட்டில் நான் இப்போ வச்சு காமிச்ச மாதிரி வச்சு பார்த்துட்டு செய்யுங்க. இப்போ பாருங்கள், இந்த லைன் திருப்பி நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம். செஞ்சுட்டு வந்ததில் இந்த ப்ளூ கலர் நாட்டை வந்து ஒரு நாட் வந்து இந்த கம்பியிலே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ ப்ளூ கலரை திருப்பி வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ப்ளூ கலர் இருக்குது, 4 சாண்டில் கலர் இருக்குது. இப்போது 6 ப்ளூ கலர் வரணும், 3 தான் சாண்டில் கலர் வரணும்.
பாருங்க ஒரு நாட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சாச்சு. இப்போ 3 நாட் மட்டும் சாண்டல் கலர் நாட் செஞ்சிட்ருக்கோம். செஞ்சுட்டு வச்சுட்டு திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3 சாண்டல் கலர் நாட்டுக்கு நேராக சாண்டல் கலர் செஞ்சுட்டு இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, இந்த ப்ளூ கலர் நாட்டில் வந்துட்டு போன லைனில் ஒரு நாட் இந்த கம்பியில் இருந்துச்சு, இந்த லைனில் இன்னொரு நாட்டு, அப்போது 2 நாட் வந்து இந்த கம்பியிலே இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள ப்ளூ கலர் நாட்டுக்கு நேராக ப்ளூ கலரு, சாண்டல் கலருக்கு நேராக சாண்டல் கலர் செஞ்சுட்டு திருப்பி வச்சுக்கலாம். பாருங்க 2 ப்ளூ கலர் நாட் அந்த கம்பியில் இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நமக்கு வந்து 5 ப்ளூ கலர் நாட் இருக்கும், அதோட ஒன்று சேர்த்து 6 ப்ளூ கலர் வரணும், 2 சாண்டல் கலர் வரணும். பாருங்க 2 சாண்டல் கலர் நாட் மட்டும் நம்ம செஞ்சுட்டு திருப்பி வச்சுக்கலாம். இப்போ சாண்டல் கலருக்கு நேராக சாண்டல் கலர், ப்ளூ கலருக்கு நேராக ப்ளூ கலர். ஆனால் ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக 3 நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் இதே ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் கிடச்சிரும். பாருங்க 3 நாட் வந்து ப்ளூ கலர் இருக்குது, நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போது 5 ப்ளூ கலர் நாட் இருக்குது, அது இல்லாமல் 6 ப்ளூ கலர் நாட் வரணும். ஒரே ஒரு சாண்டல் கலர் நாட் மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். நீங்கள் இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒன்று விட்டு நான் செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் பெரிய மேட்டாக செய்யணுன்னா எத்தனை நாட் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றா செய்கிறனாலும் நாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 15 நாட் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய மேட்டாக வரும். இப்போ பாருங்கள் அந்த நாட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் திருப்பி வச்சாச்சு. இப்போது ஒரு சாண்டல் கலர் நாட்டுக்கு நேராக அந்த ஒரு சாண்டல் கலர் நாட் செஞ்சுட்டு அந்த துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த லைனில் வந்துட்டு 4 ப்ளூ கலர் நாட் வந்து இந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள ப்ளூ கலர் நாட்டை மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். நீங்கள் 15 நாட் போட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து 4 இதழ் வச்சு வராது இந்த ஃப்ளவர், அப்போ கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 10 நாட் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் 4 இதழ் வச்சு இதே மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் அந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுட்டோம். இப்போ திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த லைனில் வந்துட்டு ப்ளூ கலர் நாட்டை ஃபுல்லாக செஞ்சிடணும். இந்த ஒரு சாண்டல் கலர் நாட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சாண்டல் கலர் நாட்டுக்கு பதிலாக இந்த ப்ளூ கலர் நாட்டை நம்ம செஞ்சிடணும். இப்போ நமக்கு வந்து பாதி ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இந்த லைன் முடிஞ்சிச்சுன்னா இப்போ ஒரே லைனாக வந்து ப்ளூ கலர் செஞ்சுட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள் ஒரு ஆஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ப்ளூ வந்து இன்க்ரீஸ் ஆனுச்சு, சாண்டல் கலர் வந்து டிக்ரீஸ் ஆனுச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னா சாண்டல் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, ப்ளூ கலர் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. இப்போ பாருங்கள் அந்த லைனில் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் ப்ளூ கலர் செஞ்சாச்சு. இப்போது 2 நாட்டுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ கலரை எடுத்து விட்டாச்சு. அந்த ஒரு ப்ளூ கலர் நாட்டுக்கு பதிலாக சாண்டல் கலர் நாட் வந்து நம்ம செஞ்சுக்கணும். இப்போது அதே சாண்டல் கலர் நாட்டு, ஒரு சாண்டல் கலர் நாட்டு அந்த நாட்டை செஞ்சுட்டு திருப்பி வச்சுக்கோங்க. துணியை திருப்பி விட்டுட்டு ப்ளூ கலர் செய்யணும். ஆனால் நமக்கு ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக அந்த பக்கம் வந்து ஒரு ப்ளூ கலர் நாட் மட்டும் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ப்ளூ கலர் நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம்.
பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. இப்போ துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இந்த லைன் நம்ம செய்யும்போது இது வரைக்கும் ப்ளூ கலர் நாட் செஞ்சிடணும். இந்த 2 நாட் மட்டும் நம்ம வந்து சாண்டில் செய்யணும். ஒரு சாண்டில் ஆல்ரெடி இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு சாண்டில். பாருங்கள் அந்த 2 சாண்டில் கலர் நாட் வந்து நம்ம செய்ய போகிறோம். செஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு 2 சாண்டில் கலர் நாட்டுக்கு 2 சாண்டில் கலர் நாட் செஞ்சிடணும். ப்ளூ கலர் நாட் செஞ்சுட்டு வரணும். இங்கே வந்து இந்த கம்பியில் 2 நாட் மட்டும் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள ப்ளூ கலர் நாட் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் 2 சாண்டில் செஞ்சுட்டு முன்னாடி எடுத்து விட்டாச்சு துணியை. அடுத்து வந்து ப்ளூ செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்கள் 2 ப்ளூ கலர் நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. இப்போ முன்னாடி எடுத்து விட்டுட்டு திருப்பி வச்சாச்சு. இப்போது இந்த லைனில் வந்துட்டு 2 சாண்டில் கலர் நாட் போன லைனில் செஞ்சோம். இப்போ 3 சாண்டில் கலர் நாட் செய்யணும். அதுக்கு முன்னாடி உள்ள ப்ளூ கலர் நாட் நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சாண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, ப்ளூ வந்து குறைஞ்சிட்டு வருது, டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. பாருங்கள் 3 சாண்டில் செஞ்சாச்சு. இப்போ முன்னாடி திருப்பி வச்சுட்டு 3 சாண்டிலுக்கு நேராக 3 சாண்டில் செஞ்சதுக்கப்புறமா ப்ளூ கலர் நாட்டில் வந்துட்டு ப்ளூ கலர் நாட்டில் 3 நாட் வந்து அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நாட் மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் 3 ப்ளூ கலர் நாட் வந்து அந்த கம்பியில் இருக்குது. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு 4 சாண்டில் வரும். மிச்சம் உள்ள 3 ப்ளூ மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் 4 சாண்டில் வந்து நம்ம செஞ்சாச்சு. துணியை முன்னாடி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு 4 சாண்டிலுக்கு நேராக சாண்டில் செஞ்சுக்கோங்க. இந்த கம்பியில் வந்துட்டு 4 ப்ளூ கலர் நாட் வந்து அந்த கம்பியில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள ப்ளூ மட்டும் செஞ்சுக்கலாம். 2 ப்ளூ கலர் நாட் வரும். நீங்கள் வந்து இப்போது இந்த மேட் வந்து ஜாஸ்தி நாட்டு போட்டு செய்கிறேன்னா ஒரு 15 நாட் போட்டு செய்கிறீங்கன்னா ஒன்று ஒன்றா செய்கிற மாதிரி இருந்தால் சேம் இதே மெத்தட் தான். இதே வந்துட்டு 16 இந்த மாதிரி ரெட்டைப்படையில் செஞ்சிங்கன்னா 2 நாட்டாக விடுற மாதிரி இருந்தால் இங்கேயும் வந்துட்டு நீங்கள் எண்ணி 2 நாட்டாக விட்டுட்டு வரணும். பாருங்கள் நம்ம அந்த லைன் செஞ்சுட்டு திருப்பி வச்சுட்டோம். இப்போ இந்த சாண்டில் வந்து மொத்தமாக 5 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பித்தோம், 5 ப்ளூவோட ஆரம்பித்தோம், 5 சாண்டிலோட ஆரம்பித்தோம். அதே பேட்டர்ன் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருச்சா. இப்போ நமக்கு வந்து இப்படி வந்துச்சுன்னா ஒரு ஃப்ளவர் ஒரு பெட்டல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஒரு இது நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒன்று, இது இல்லாமல் இன்னொரு 3 வந்து நமக்கு வரணும். பாருங்க நமக்கு ஒரு இது வந்து கிடச்சிருச்சா. இப்போ நீங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன் இல்லையா, 5 ப்ளூ இருக்கும், 5 சாண்டில் இருக்கும். இப்போ வந்து ப்ளூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும், ஒரு நாட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அந்த பக்கம் வந்து ஒரு நாட்டாக விட்டுட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறுகலாக வரும். அப்போ தான் நமக்கு வந்து ரவுண்டு கிடைக்கும். அடுத்து பாதி வந்ததுக்கப்புறமா ப்ளூ வந்து குறைஞ்சிட்டே வரும், சாண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இந்த மாதிரி கிடச்சிரும். இதை திரும்ப நீங்கள் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். இல்லை இது ஒரு செஞ்சாலே உங்களுக்கு வந்து அடுத்த இது எப்படி செய்யணுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு இது செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இது செய்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. இதே வந்து ஃபுல் மேட்லாம் செய்யணுன்னா ரொம்ப லேட் ஆகும், 3 நாள் கூட ஆகும்.
இப்போ வந்துட்டு நம்ம முடிக்கும் போது எப்படி செய்யணும்னா இந்த 2 நாட்டை சேர்த்து ஒரு நாட்டாக செஞ்சுட்டு அந்த நாட்டையும் திரும்ப இந்த கம்பியில் மாட்டி விட்டுறணும். எப்படி என் பண்ணுன்றதும் எப்படி தைக்கணுங்கிறதும் நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. வேணும்னா நீங்கள் போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டி வீடியோ போடுறோம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.